நிஷ்டயம் கைகூடும் நிமலருள் கந்த கஷ்டி கவசம் தானே. மனிதன் மனதை அடக்கி நிஷ்டையில் இருப்பது அவ்வளவு எளிதான காரியமா என்ன? கொல்லித்தேல் கொட்டி குதிக்கின்ற பேய் குரங்காய் கள்ளமனம் சொல்லுவது ஏன் கண்டோம் பராபரமே என்பார் தாய்மான சாமிகள். அப்படித்தானே இருக்கிறது நமது மனம். ஐம்பொறிகளையும் அடக்கி நிஷ்டையில் அமர்ந்தாலும் ஒரு சிலருக்குத்தான் நிஷ்டை கைகூடுகிறது. எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் நிஷ்டை கைகூடுவது இல்லை. இறைவன் கூட நிஷ்டை கூடி வர அருள் புரிய ஏற்ற இடத்தை தேர்ந்தெடுத்தான். ஸ்ரீ ஐயப்பனுக்கு நிஷ்டை கூடிய இடம் சபரிமலை. அன்னை ஆதிபராசக்தி கன்னியாகுமரியில் பகவதியாய் அவதரித்து குமரி கடல் அருகே நிஷ்டையில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். ஸ்ரீ ராகவேந்திரர் தமிழகத்தில் புவனகிரியில் பிறந்து துங்கபத்ரா நதிக்கரையில் நிஷ்டையில் அமர்ந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றார். சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி கடலில் உள் ஒரு பாறையில் அமர்ந்து நிஷ்டையில் ஆழ்ந்தார். அதே போல சிவகங்கை மாவட்டம்